الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் தனது வீட்டிற்காக, அந்த வீட்டை சந்திப்பதற்காக, அந்த வீட்டிலே வந்து ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை தரப்போகிறானே அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எவ்வாறு ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றினேனோ அதே போன்று நீங்களும் நிறைவேற்றுங்கள் என்று எம்மை பார்த்து சொன்னார்களே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய தோழர்கள் துயர்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றும் என்றும் சார்க என்றதுக்கு பிறகு, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய வீட்டை நோக்கி அவன் விதியாக்கிய இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அந்த கடமையை செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாகி அந்த பயணத்தை ஆரம்பிப்பதற்காக, அது சம்பந்தமான சில அறிவுரைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தமது சிரமமான நேரத்திலே கூட ஹஜ்ஜுடைய அமலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல தூர இடங்களில் இருந்தெல்லாம் இந்த நிகழ்வுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலருக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமும் அவன் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அருமையான அந்த பாக்கியம். இந்த பாக்கியம் இருக்கிறதே, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். உண்மையிலேயே ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறதே, அது ஒரு பாக்கியமான அமல். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தை அடையாமலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிமார்களுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். அல் ஹாஜ் வஃப்துல்லாஹ், ஹாஜி என்பவர் அல்லாஹுடைய கூட்டம். எப்படி அல்லாஹுடைய கூட்டமாக மலக்குமார்கள் இருக்கிறார்களோ அதே போன்றுதான் ஹாஜிமார்களும் அல்லாஹுடைய கூட்டம். அந்த ஹாஜிமார்கள் அல்லாஹ்விடத்தில் எதனை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாஜியுடைய கண்ணியத்தை ஷரஃபை பற்றி சொல்கின்ற நேரத்தில் அந்த ஹாஜி அல்லாஹ்விடத்தில் என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை கபூலாக்குவான். ஒரு ஹாஜி தனக்காக வேண்டி, தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இன்னும் ஒருத்தருக்காக வேண்டியும்
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹாஜ்ஜுடைய கண்ணியம் இருக்கிறது, அது அல்லாஹ் கொடுக்குகின்ற ஆக பெரிய ஒரு அற்புதமான ஒரு கண்ணியம். அவர் உலகத்திலே மற்றவர்களுடைய பார்வையிலே எப்படியும் வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனால் அல்லாஹுடைய பார்வையிலே ஒரு ஹாஜி இருக்கிறாரே, அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார் நம்முடைய வீட்டுக்காக வீட்டிலே வந்து அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்தவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தஅஜ்ஜலுல் ஹஜ்ஜ, எந்த ஒரு அமலை செய்கின்ற நேரத்திலேயும் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அமைதியாக செய்யுங்கள், அழகாக செய்யுங்கள் என்றுதான். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டால் சொல்லுவார்கள், நீங்கள் அவசரமாக ஜமாஅத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடி போகாதீர்கள், தவறி விழுந்து விட்டால் தொழுகை இல்லாமல் போய்விடும், அமைதியாக போகுங்கள் என்பார்கள் தொழுகையை பற்றி சொல்கின்ற நேரத்திலே. ஆனால் ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற நேரத்திலே மாத்திரம் நபி அவர்கள் சொல்லுவார்கள், தஅஜ்ஜுலுல் ஹஜ்ஜ, எப்பொழுது வாய்ப்பும் வசதியும் கிடைக்கிறதோ அப்போது நீங்கள் ஹஜ்ஜை நீங்கள் விரைவுபடுத்துங்கள், ஹஜ்ஜை அவசரமாக செய்யுங்கள். நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இன்று இருக்குகின்ற தேக ஆரோக்கியம் நாளை இருக்குமா? இன்று இருக்கக்கூடிய பண வசதிகள் நாளை இருக்குமா? இந்த உயிரோடு வாழ்கின்ற நாம் அடுத்த வருடம் வருகின்ற நேரத்தில் ஹயாத்தோடு இருப்போமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றைய அமல்களை சொல்லுகின்ற நேரத்திலே அமைதியாக செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஹஜ்ஜை மாத்திரம் சொல்கிறார்கள், தஅஜ்ஜலுல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை அவசரமாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தஆலா பெரிய பெரிய பாக்கியம் சகோதரிகளே. கடந்த காலங்களிலே எத்தனையோ பேர்கள் பெரும் செல்வந்தர்களாக பணத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்துவிட்டு ஹஜ்ஜுடைய அமலை செய்யாமலேயே மௌத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பணத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சகோதரர்களே. இந்த ஹாஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற கண்ணியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒருத்தருடைய ஹஜ்ஜு கபூலாகுமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற சன்மானம் என்ன தெரியுமா? நாளை சொர்க்கத்தை தவிர எதுவுமே கிடையாது என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே நபி அவர்கள் 10 சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று. அடுத்ததாக சொன்னார்கள், யாருக்கு தெரியுமா? யாருடைய ஹஜ்ஜு கபூலாக இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற ஆக பெரிய பாக்கியம் சொர்க்கம் தான் கிடைக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜு கபூலாகும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குகின்ற நற்சான்றிதழ் என்ன தெரியும்? அவருக்கு சொர்க்கவாதி என்று. அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு ஹாஜி அல்லாஹ்விடத்திலே அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து கேட்கிற துஆவின் மூலமாக அவர் அன்று பிறந்த பாலகரை போல எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்குறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய உயர்தரமான காபா இருக்கிறதே, இது நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரணமான கட்டடமாக திகழலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய உயர்தரமான ஒரு அத்தாட்சி தான் காபத்துல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப காபாவிலே தவாஃப் நிப்பாட்டப்படுகிறதோ அன்றைக்கு உலகம் அழியும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமே காபாவுடைய தவாஃபு தான். எப்ப ஹஜ்ஜுடைய அமல்கள்
நிப்பாட்டப்படுகிறதோ அன்றிலிருந்து உலகம் அழிவதற்கு ஆரம்பமாகும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படை காரணம் காபத்துல்லாவுடைய நடக்குகின்ற தவாஃப். அதனால தான் நாங்கள் பார்த்தோம், அண்மை காலத்தில் ஏற்பட்ட இந்த கொரோனா நேரத்தில் கூட காபாவுக்கு உள்ளே நெருங்கி யாரும் தவாஃப் செய்ய முடியாத நேரத்திலே கூட காபாவுடைய மேல் மாடியிலே அதனுடைய வேலைக்காரர்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். கொரோனாவுடைய உச்சகட்ட நேரத்திலே கூட சவுதியிலே மாத்திரம் உள்ளவர்கள் 10,000 பேர்களுக்கு ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியத்தை கொடுத்தார்கள். அந்த கொரோனா வந்த அடுத்த வருடம் 60,000 பேர்கள் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். ஏன்? அந்த அமல் நிக்குமாக இருந்தால் உலகம் அழிய ஆரம்பித்து. கண்ணியமான சகோதரிகளே, காபத்துல்லாவுடைய கண்ணியம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் அந்த காபாவை வைத்துத்தான் உலகத்தை இயங்க வைக்குகின்றான். இன்றைக்கு காபா ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற காபாவுக்கு நாம் எத்தனையோ கண்ணியத்தை கொடுக்குகிறோம். நாம் தூங்குகின்ற நேரத்திலே கூட காபாவின் பக்கமாக காலை நீட்டி தூங்க மாட்டோம். எங்கேயாவது ஒரு வீட்டிலே பாத்ரூம் அமைப்பதாக இருந்தால் காபாவுடைய திசையிலே அமைகிறதா என்று பார்த்துத்தான் நாங்கள் அமைத்து கொடுப்போம். நாம் துப்புகின்ற நேரத்திலே கூட காபாவுடைய திசையை நோக்கி துப்ப மாட்டோம். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிற காபாவுக்கு நாம் இங்கிருந்து கொடுக்குகின்ற கண்ணியம் சிறப்பும். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை அந்த காபாவை நோக்கி தான் தக்பீர் கட்டுகிறோம். நாளை நாம் மரணித்தாலும் கூட நம்மளை கபரில் கொண்டு அடக்குகின்ற நேரத்தில் நம்முடைய முகத்தை காபாவுடைய திசையின் பக்கமாக திருப்பி வைத்து தான் நடக்குவார்கள். வாழ்க்கை முழுவதையும் காபாவை மையமாக வைத்து வாழ்ந்த நீ நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுகின்ற காலம் வரைக்கும் காபாவை நோக்கி தூங்கு என்ற அடிப்படையிலே நாம் நாளை மரணித்தாலும் கூட அந்த காபாவுடைய திசையை நோக்கித்தான் முகத்தை திருப்பி வைத்து அடக்குவார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அந்த புனிதமான காபாவுக்கு நேரே முன்னாலே நின்று அல்லாஹ்விடத்திலே அந்த பாக்கியம், அந்த தவாப் செய்கின்ற அந்த இடத்துல போய் துவா கேட்குகின்ற அந்த காபாவை முன்னோக்கி தொழுகின்ற ஒரு பாக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைக்குமாக இருந்தால் அதை விட சிறந்த பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்கு செலவழிப்பதன் மூலமாக வாழ்க்கையிலே வறுமை வரும், கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், நமது குடும்பம் கஷ்டத்தில் மூழ்கிவிடும் என்பதற்காக வேண்டி ஒருபோதுமே நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லாஹ் ஹாஜிமார்களுக்கு ஒருபோதும் வறுமையை கொடுத்து சோதிக்க மாட்டான். அந்த புண்ணியமான தலத்தை நோக்கி செல்கின்ற அந்த காபாவை நடந்த கால்களை, அந்த காபாவை தொட்ட கைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் இன்னொருத்தரிடத்தில் கை நீட்டி கேட்குகின்ற நிலைக்கு அல்லாஹ் ஒருபோதுமே தள்ள மாட்டான். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனால் அதுக்கு செலவழித்தால் வாழ்க்கையிலே வறுமை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும் என்று நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் ஏழ்மையை கொடுத்து சோதிக்க மாட்டான். இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே நேரடியாக காணுகின்ற அனுபவம் சகோதரிகள், எத்தனையோ பேர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் வாழ்க்கையில் வசந்தம், வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தை அள்ளி கொடுப்பதை பார்க்குகிறோம் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி, அல்லாஹ் உங்களை ஒருபோதுமே வறுமையை கொண்டு சோதிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காபாவை, அந்த தவாபு செய்கின்ற அந்த புண்ணியமான இடங்கள்
அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் கபூலாக கூடிய இடங்கள் இருக்கிறது. அவருடைய கண்ணியத்தை ஷரப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லியிருக்கிறார். எனவேதான் சகோதரிகளே, நாம் நினைக்கிறோம் ஹஜ்ஜுடைய அமல் என்பது வாழ்க்கையிலே கடைசி என்று. அப்படி அல்ல. நம் ஆரம்ப காலத்திலே பள்ளிக்கூடத்திலே படிக்க போகின்ற நேரத்திலே கலிமா, தொழுக, அதுக்கு பிறகு ஜக்காத்து, நோன்பு, 5வது கடமை ஹஜ் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக ஹஜ்ஜுடைய அமல்கள் கடமையாக்கப்பட்டது என்பதற்காக வேண்டி வாழ்க்கையில் கடைசி கட்டம் அல்ல ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி இருக்கிறதே, எப்போது உடம்பிலே வலுவிருக்கிறதோ சக்தி இருக்கிறதோ அந்த காலத்தில் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய பலருடைய எண்ணம் இருக்கிறது, வயசு போனதுக்கு பிறகுதான் ஹஜ்ஜுடைய அமலை செய்யணும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடைசி வயசில் கடைசி காலத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் கடமையாக்கியதற்காக வேண்டி வாழ்க்கையில் கடைசி அம்சம் அல்ல ஹஜ்ஜி. ஹஜ்ஜு என்பது எப்போ வசதி வந்து விட்டதோ, உடம்பிலே பலம் இருக்கிறதோ, உடம்பிலே சக்தி இருக்கிறதோ, வாலிப வயதிலே தான் ஹஜ்ஜுடைய அமலை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற நேரத்திலே தான் அதன் உண்மையான இன்பத்தை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். வயசானதுக்கு பிறகு அடுத்தவங்க வீல்சேரில் தள்ளி போனதுக்கு கொண்டு போய் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த இன்பம் இருக்கிறது, அதை விட வாலிப வயதிலே ஹஜ்ஜுடைய அமலுக்கு தன் முழுமையான இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ உங்களுக்கு வசதி இருக்கிறதோ அவசரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க என்று எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருமையான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். சகோதரிகள், நமது நாட்டிலிருந்து சுமார் 3500 பேர்கள் இந்த முறை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சுமார் 10,000க்கு மேற்பட்டவர்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் கிடைத்திருப்பது கொற்பம் 3500 பேர்களுக்கு மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் நம்மளை தெரிவு செய்திருக்கிறான். சகோதரிகள், நம்ம நினைக்கலாம் ஏஜென்சிக்காரன் தான் கூப்பிட்டது. இல்லை, நம்மளை கூப்பிட்டது யார் தெரியுமா? அழைக்குமாறு சொன்னது அல்லாஹ். நம்மளை கூப்பிட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 5000 வருஷத்துக்கு முன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை அழைத்தார்கள், வாங்க என்று அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, அல்லாஹ் காபாவை கட்டுமாறு சொன்னாய், காபாவை கட்டி முடித்து விட்டேன், இப்ப நான் என்ன செய்கிறது? அல்லாஹு தஆலா சொன்னான், இப்ராஹிம், மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், மக்களை எல்லாம் நீங்கள் கூப்பிடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, பார்க்கிற பக்கமெல்லாம் அது யாரும் மனித நடமாட்டமே இல்லாத இந்த பூமியிலே நான் கூப்பிட்டால் யாருக்கு கேட்கும்? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார், இப்ராஹிம், பாங்கு சொல்றது உங்களோட கடமை, அதை எத்தி வைக்கிறது என்னுடைய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபு குபைஸ் மலைக்கு மேலே நேரி நின்று கொண்டு இப்படி கூப்பிடுகிறார்கள், அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுமாறு சொன்னான். மக்களே, இந்த காபாவிலே, இந்த பைத்திலே, இந்த வீட்டிலே, இந்த மஸ்ஜிதிலே ருக்கு செய்வதற்காக, சுஜூது செய்வதற்காக, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்களே நீங்கள் வாருங்கள். இப்ப சொன்னது கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தை நாம் யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நாம் அந்த பாங்குடைய சத்தத்தை அல்லாஹ் யாருடைய முதுகன் தண்டில் அணுவாக இருந்தோமோ அல்லாஹு தஆலா அந்த ரூஹுகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அதனை சேமித்தான். சகோதரர்கள், அதனால தான் அல்லாஹ் நம்மளை அழைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். இப்ப நாங்க இஹ்ராத்தை கட்டி கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், 5000 வருஷத்துக்கு முன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மையமாக வைத்து நீ அழைப்பு கொடுத்தாய் அல்லாஹ்.
இதோ நான் வந்து விட்டேன், லப்பைக் யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்புக்கு வடை கொடுத்து நான் இதோ நான் சங்கமாகி விட்டேன், இதோ நான் வந்து விட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக். லப்பைக் என்றா என்ன தெரியுமா? அல்லாஹ், நீ அழைப்பு கொடுத்தாய், அந்த அழைப்பை ஏற்று இதோ நான் வந்து விட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, நம்மளை படைக்கிறதுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நமது தலையிலே அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் யாரும் நினைக்கக்கூடாது, இந்த ஏஜென்சால கூப்பிட்டதுக்காக போகிறேன், அல்லது என்னுடைய பணத்தை வச்சு போகிறேன், எனது பதவியை வைத்து விட்டு நான் போகிறேன், அதை வச்சு நான் போகிறேன் என்று யாரும் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை அழைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அழைப்பு கிடைத்தது. அல்லாஹ் தந்த பாக்கியம் இது. எனவே கண்ணியமான சகோதரரே, ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறதே, இது ஒரு ரகசியமான ஒரு அமல், ஒரு இன்பகரமான ஒரு அமல். கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த அமலுக்கு ஒரு வகையான இன்பமும் சந்தோஷமும் இருக்கிறது. அதனால தான் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருப்பார்கள், ஜப்பானுக்கு போயிருப்பாங்க, அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க, யூகேக்கு போயிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நாளையில் மறந்துடும். ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது, மௌத்து வரைக்கும் மறக்காது. அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நடக்குகின்ற சில நேரம் கஷ்டமாக இருக்கும், பிரச்சனை வரும், சிக்கல் வரும். லட்சோப லட்சம் மக்களுக்கு மத்தியில் செய்கின்ற அமலிலே எங்களுக்கு ஒரு கஷ்டமான கட்டம் வரும், ஆனால் அதிலே தான் இன்பமும் இருக்கிறது. வாழ்க்கையில் எதனையும் மறக்கலாம், ஆனால் காபத்துல்லாவிலே போய் செய்கின்ற ஹஜ்ஜுடைய அமலுடைய அனுபவம் இருக்கிறது, மௌத்து வரைக்கும் மறக்காது உள்ளத்தில். அது மாத்திரமல்ல, ஒரு முறை போனவங்க எனக்கு போதும் என்று ஒரு முறையும் சொன்னது வரலாற்றிலே கிடையாது. ஒரு முறை போனவங்க நினைப்பாங்க நான் இன்னும் ஒரு முறையும் நாங்கள் போக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டினதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹ் ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹவி இலைஹி, மனிதர்களுடைய உள்ளத்தை இந்த காபாவின் பக்கமாக திசை திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. எப்படி ஒரு பறவை கூட்டில் இருந்து வெளியிலே போயிட்டு திருப்பி கூட்டுக்கு எப்போ வரணும் என்று ஆசையோடு இருக்குமோ, அதே போன்ற மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் இந்த காபாவின் பக்கமாக திசை திருப்பி விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் கொடுத்து துஆ கேட்குறாங்க. சகோதரிகளே, இன்றைக்கு 10 வருடம் ஒருத்தர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினாலும் கூட அவர் நினைப்பார், எனக்கு இன்னும் ஒரு முறை ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது. எல்லாத்தையும் ஆசைக்கு நிறைவேற இருக்கிறது, ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது, எப்போதுமே அந்த ஆசை முடிவடையாது. அந்த ஆசையும் ஆர்வமும் உலகத்திலே இந்த காபாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த காந்த சக்தி. சகோதரர், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அமலை நாங்கள் எப்படி செய்யணும் என்கிறத இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னதாக அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற முறைகளை உங்களுக்கு அழகான முறையில் நாங்கள் வழிகாட்டி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம். இப்போ நாங்கள் முதலாவது இந்த பயணத்தை நாங்கள் தொடங்குறதுக்கு முதல் இந்த பயணத்தை நாங்கள் எப்படி தொடங்க வேண்டும். ஏன்னா இது இந்த பயணம் இருக்கிறது, இது மறுமை சம்பந்தமான ஒரு பயணம். இந்த பயணத்துக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும்? கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹுக்கு நாங்கள் முதலாவதாக ஷுக்ர் செய்ய வேண்டும். இப்படியான பயணத்துக்கு போகின்ற அந்த பாக்கியத்தை எனக்கு தந்து விட்டாய் என்று அல்லாஹ்வுக்கு முதலாவது நாங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும். இன்றைக்கு நமது ஊரில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்குகின்ற நேரத்தில் ஓரிரு மனிதர்களை மாத்திரம் நீ அந்த தெரிவு செய்தவர்களே, என்னையும் ஒருத்தராக நீ ஆக்கி இருக்கிறாயே ரப்பே, அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ரெண்டாவது, அந்த புண்ணியமான இடத்துக்கு செல்வதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறோம் சகோதரி.
எல்லாரும் நினைக்கிறது காபாவுக்கு போனதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்போம் என்று. ஆனால் அது பாவ மன்னிப்பு அதற்கு முதல் அந்த புண்ணியமான இடத்துக்கு போவதற்கு முன்னதாக பரிசுத்தமான முறையில் போக வேண்டும். நம்முடைய பாவத்தை நினைச்சு மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்ட நிலையிலே பரிசுத்தமான முறையில் அந்த காபாவுக்கு நாங்கள் போக வேண்டும். இந்த பயணத்தை தொடங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாகின்ற பணம் இருக்கிறதே, இது 100க்கு 100 ஹலாலான முறையில் சேர்த்த பணமாக இருக்க வேண்டும். ஒரு ரூபாயாவது ஹராமான பணம் இதில் சேருமாக இருந்தால் சகோதரிகளே, நம்முடைய ஹஜ்ஜு கபூலா இல்லையா என்று யாருக்கு நிச்சயப்படுத்த முடியாது. இந்த பயணத்துக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த பணம் இருக்கிறதே, இதில் 1% ஹராம் சேருமாக இருந்தால் நாம் வீட்டிலே இருந்து லப்பைக் என்று ஹராம் கட்டிவிட்டு சொல்லுவோம். அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு மலக்கு வந்து சொல்வார், லா லப்பைக் வலா சஅதைக், உங்களுடைய லப்பைக்கும் சரி வராது, சஅதைக்கும் சரி வராது, ஹஜ்ஜே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இந்த பயணத்துக்கு செல்வதற்கு முன்னதாக அந்த பணம் ஹராமான முறையில் இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஹஜ்ஜை எல்லாம் கபூலாக்குவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவிலே ஒரு அரை வட்ட சுவர் இருக்கிறது. ஒரு அரை வட்ட சுவர் ஹத்தீம் என்று சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா இந்த ஹத்தீம் இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறது, ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்போ நபி அல்ல, நபி அவங்க ஒரு 20 வயசு அந்த காலகட்டம், ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரம் 360 சொச்சம் சிலைகளை வச்சு கொண்டு காபத்துல்லாவில் வணங்கி வர்றாங்க முஷ்ரிக்கீங்கள். இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் காபா முற்றிலுமாக அடிபட்டு போய்விட்டது. இந்த முஷ்ரிக்கீங்கள் சிலை வணக்கம் செய்கின்றவங்க கூட காபத்துல்லாவை கட்டுகின்ற இந்த பணியில் ஹராமான பணம் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஹலாலான முறையில் இந்த பணத்தை சேர்க்கிறாங்க. சேர்த்து கொண்டு வருகின்ற நேரத்தில் அந்த ஹலாலான முறையில் சேர்ந்த பணம் போதாமல் போயிட்டு, இப்போ இந்த கட்டுமானத்தை அரைவாசோடு விட்டுட்டான். உங்களுக்கு தெரியும், காபத்துல்லா இருக்கு ஒரு அரை வட்டம் ஒன்று இருக்கு. காபத்துல்லாவை அந்த அரைவட்டத்தோடு சேர்த்து முழுமையாக கட்டுவதற்காக வேண்டித்தான் ஆயத்தமாகிறாங்க. இந்த அரைவட்டம் அரை சுவர் போகின்ற நேரத்தில் ஹலாலான முறையில் சேர்ந்த பணம் போதாமல் போயிட்டு, அப்படியே சுவர் அரைவாசல் விட்டுட்டான். இது எப்போ 300 சொச்சம் சிலைகளை வச்சு கொண்டு வணங்குகின்ற அந்த நேரத்தில் கூட காபத்துல்லாவில் 1% ஹராம் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த முஷ்ரிக்கீங்கள் எவ்வளோ பக்குவமாக நடந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பண வசதி வந்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அரைவட்டத்தை முழுமையாக வைத்து காபாவுடைய அப்படியே நாங்கள் பெருசாக கட்டுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானம் அப்படியே இருக்கட்டும். இந்த உம்மத்தில் யாராவது காபா உள்ளுக்கு தொழ வேண்டும் என்று ஆசை வருமாக இருந்தால் அவங்க விரும்பினால் அந்த அரைவட்டத்துக்கு உள்ளுக்கு போய் தொழட்டும். அது உள்ளுக்கு தொழுதால் காபா உள்ளுக்கு தொழுது போல அந்த அரைவட்டத்தோடு நீங்கள் வச்சிருங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காபத்துல்லா இருக்குதே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து தவாஃப் தொடங்கி கொண்டு இருந்தது. ஒரு காலத்தில் இஸ்லாம் இருக்கல்ல, எப்படி இந்துக்கள் இருக்கிறாங்களோ சிலைகளை வைக்கிறாங்களோ அதே போன்று சிலைகளை வைத்துக் கொண்டு மக்கள் காபாவை தவாஃப் செஞ்சாங்க. தவாஃப் நிப்பாட்டப்படவே இல்லை. இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ். அந்த ஆயத்தை தான் நாங்கள் சஃபா மர்வா ஓடக்குள்ள ஓத வேண்டும். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما.
யார் ஹஜ்ஜுடைய அமலை உம்ராவுடைய அமலை செய்கிறாங்களோ இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில ஓடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். எனவே ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த ஹராமான முறையில் அந்த காலத்தில் கூட, இஸ்லாம் இல்லாத காலத்தில் கூட எந்த அளவுக்கு அந்த மக்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஹராம் சேருமாக இருந்தால் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கபூலாக்குவது கிடையாது. நம்முடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும் சகோதரிகளே. அடுத்ததாக நாங்கள் ஹலாலான முறையில் அத்துணை சொத்து பணத்தையும் அத்தனை ஆயத்தங்களையும் செய்து கொள்கின்ற நேரத்தில் அடுத்த கட்டம், நாங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க இருந்திருந்தோம், யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தால் அந்த கடன் கொடுப்ப இடத்துல போயிட்டு விட்டு நாங்கள் மன்னிப்பு, அதாவது நீங்கள் எதற்குரிய ஏற்பாடு செஞ்சிடணும். நான் இல்லைன்னா என்ன மகன் தருவார், இப்போ தர வசதி இல்லை, என்ன மகனை நான் பொறுப்பாக, நான் யாராவது ஒருத்தர் பொறுப்பாக நான் தந்து விட்டு போகிறேன். இந்த கடன் யாருக்காவது கொடுக்க இருந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். யாரிடத்திலாவது அநியாயமான சொத்துக்களை அபகரித்து இருந்தால் உரியவரிடத்தில் ஒப்படைச்சதுக்கு பிறகுதான் இந்த பயணத்தை தொடங்க வேண்டும். சரி, நீங்கள் அடுத்தவங்களோட காணியை பிடிச்சிருப்போம், யாருக்காவது அநியாயம் செஞ்சிருப்போம், அப்படியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஹஜ்ஜுடைய அமலை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாகிவிடக்கூடாது. அடுத்த கட்டம், யாரோடையாவது கோபித்து கொண்டிருந்தா, யாரோடையாவது நாங்கள் சண்டை பிடிச்சி கொண்டிருந்தா, யாரோடையாவது மனஸ்தாபத்தில் இருந்தா, யாரோடையாவது நாங்கள் தப்பு செஞ்சிருந்தா அவங்களிடத்துல இதை போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா, ஹஜ்ஜுக்கு போகிறேன்னா பள்ளியில் எழும்பி சொல்கிறாரு, நான் யாருக்காவது தப்பு செஞ்சுருந்தா மன்னிச்சு கொடுங்க. ஆனால் யாரிடத்த சொல்கிறார், நல்லா இருக்கிறவனை மட்டும் தான் சொல்கிறார், யாரோட கோபமும் அவனிடத்துல போய் சொல்கிறது இல்லை. கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள யாருக்கும் சொல்லணுமென்ற கடமை கிடையாது. ஹஜ்ஜுக்கு போகிறோம், இன்றைக்கி ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாட்டும் போய் சொல்கிறது, அப்படி ஒரு கடமை கிடையாது. ஆனால் யாரிடத்துல அனுமதி கேட்க வேண்டும் தெரியுமா, யாரிடத்துல சொல்ல வேண்டும் தெரியுமா, யாருக்காவது நாங்கள் அநியாயம் செஞ்சிருந்தா, யாருடையாவது உறவுகளை முறிச்சு இருந்தா, யாருடைய உள்ளத்தை துன்புறுத்தி இருந்தால் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அரஃபாவுடைய மைதானம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஹஜ்ஜுடைய அமலை செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்கின்ற நேரத்தில் 1,24,000 சஹாபாக்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் நபி அவங்கள ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்துகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாருக்காவது யாருடைய உள்ளத்தையாவது துன்புறுத்தி இருந்தா, யாருடையாவது பேசாமல் இருந்தா இந்த சபையில் அமர வேண்டாம் என்றாங்க நபி அவங்க. எங்கே சொல்கிறாங்க? அரஃபாவுடைய மைதானத்தில் 1,24,000 சஹாபாக்கள் ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் எழும்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சஹாபி வாராங்க, கேட்டாங்க நபி அவங்க, எங்கே போனீங்க? யா ரசூலல்லாஹ், இந்த அரஃபாவுடைய மைதானம் இது எவ்வளோ பெருமதியான மைதானம், இந்த மைதானத்தில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, யாருடைய உள்ளத்தையாவது துன்புறுத்தி இருந்தால் இந்த சபையில் அமராதீங்க என்று சொன்னீங்க, எழும்பி போயிடுங்க நீங்கள். அதிலிருந்து எனக்கு தெரிந்தது எவ்வளோ பெரிய பார தூரம் என்று என்ற சாட்சியோடு கொஞ்சம் நான் சண்டை பிடிச்சி கொண்டு கொஞ்சம் மனஸ்தாபம் என்ற சாட்சியோடு நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு என்னுடைய சாட்சி இடத்துல போனேன், சாட்சியுடைய கையை பிடித்தேன், சாட்சி எடுத்து மன்னிப்பு கேட்டேன். என்ற சாட்சியும் அழுதா, நானும் அழுதேன். யார சொல்லலாம், அவரை நான் மன்னித்தேன், அவ என்னை மன்னித்தா. அந்த மன்னிப்பை அடைந்ததுக்கு பிறகுதான் இந்த சபைக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார் அந்த சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் அமர வச்சு கொண்டாங்க. சகோதரிகளே, 1,24,000 சஹாபாக்கள் ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் தான் யாருடைய உள்ளத்தையாவது துன்புறுத்தி இருந்தா, யாருடைய பேசாம இருந்தா எழும்பிங்க என்ன ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் தான் எழும்பினாங்க. இன்றைக்கு போகின்ற நேரத்தில் 1,24,000 பேர்கள் இன்றைக்கு போனா எலும்புங்கன்னா எல்லாரும் எழும்பிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரோடையும் சண்டை இருக்கு.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதில் போயிட்டு என்ன மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறதை விட, ஊடா போயிட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறதை விட, நாங்கள் யாரோடத்தையாவது ஏதாவது தப்பு செஞ்சிருந்தால், யாருடைய உள்ளத்தையாவது துன்புறுத்தி இந்த குடும்ப உறவுகள் இடத்துல யாராவது சண்டை பிடித்து கொண்டுதான் அவங்களிடத்துல போகிறது நமக்கு கடமையே தவிர ஊருக்கு உலகத்துக்கு சொல்றது நமக்கு கடமையல்ல. கண்ணியமான சகோதரர்கள், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நாங்கள் தயாராகுவோம். அல்லாஹுடைய ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய பயணம் 2ஆம் தேதி, அதாவது பயணம் ஆரம்பமாக போகிறது இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜி என்பது சிரிக்குது ஒரு கஷ்டமான ஒரு அமல். இந்த நேரத்தில் நாங்கள் சுமந்து கொண்டு போகிறது பொறுமையை தான். எல்லாரும் சாமான சேர்ப்பாங்க, ஆனால் நாங்கள் கொண்டு போகிற சாமான் என்ன தெரியுமா? பொறுமை. அல்லாஹு தஆலா தொழுகையாளியை பார்த்து சொல்லவில்லை சண்டை பிடிக்காதீங்க என்று, நோன்பாளிகளை பார்த்து சொல்லவில்லை சண்டை பிடிக்காதீங்க என்று, சதக்கா கொடுக்கிறவங்களை பார்த்து சொல்லவில்லை சண்டை பிடிக்காங்க என்று. ஆனால் ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரும் சண்டை பிடிக்காதீங்க. ஹஜ்ஜில் கெட்ட ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி. அல்லாஹ் கண்டிப்பாக சொல்கிறான், நீங்கள் யாரும் அங்கே போய் தர்க்கம் செய்யாதீங்க, யாரும் தர்க்கம் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யாரும் அடிபொடிப்பட்டு மோசமான வார்த்தைகளை பேசி மனசை உடைச்சி துன்புறுத்தாதீங்க. கண்ணியமான சகோதரிகளே, லட்சம் மக்கள் போகின்ற இடத்துல நாங்கள் போகிறோம். பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். ஹஜ்ஜி என்பது இலேசான அமல் அல்ல. நாங்கள் நினைப்பது போல நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகராக உருக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் ஹஜ்ஜில சிரமங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நாம் எத்தனை லட்சத்தை கூட செலவழிக்கலாம், ஆனால் வருகின்ற ஹஜ்ஜிலே வருகின்ற கஷ்டத்தில் இருந்து நாங்கள் தப்புறதுங்கிற கஷ்டமான கட்டம். ஏன்னா நான் மட்டும் போகவில்லை, 40 லட்சம் 50 லட்சம் பேர்கள் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற போகும். அந்த ஜன நடு மத்தியிலே நாங்கள் அந்த அமலை நிறைவேற்ற போகிறோம். சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றிலிருந்து நாங்கள் நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தில் உறுதி போனோம், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சிக்கல்கள் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையோடு இந்த அமலை நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய குறிக்கோள் இந்த ஹஜ் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், இது கபூலாக வேண்டும். ஏன் தெரியுமா? சென்ற வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்ற வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரிகளே, அல்லாஹு தஆலா பல வருஷங்கள் ஹஜ்ஜுடைய அமலை செய்கின்ற பாக்கியத்தை தந்தான். சுமார் 34-35 வருஷ காலம் ஹஜ்ஜுடைய அமலை செய்கின்ற இந்த கொரோனாவுடைய காலத்தை தவிர மற்ற காலங்களில் செய்கின்ற பாக்கியத்தை தந்தான். ஆனால் சென்ற வருஷம் அரஃபா மினாவில் நடந்த பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு 1000 பேர்களை ஒரு டெண்டில் போட்டான். 1000 பேர்கள், சுமார் 750 பெட் மாத்திரம்தான் இருக்கிறது. 1000 பேர்கள், மற்ற ஹாஜிமார்கள் பெண்கள் எல்லாம் வெளியிலே. அது அங்கே செஞ்ச முஅல்லிமுடைய தவறு. சகோதரிகளே, எந்த அளவுக்கு சண்டை தெரியுமா? ஹாஜிமாரோடு சண்டை. எந்த இடத்துல தெரியுமா? அரஃபாவுடைய மைதானத்தில் தூசணமான வார்த்தைகள். நான் கூட சென்ற வருஷத்து ஹஜ்ஜை உண்மையிலேயே அதை நினைக்குகின்ற நேரத்தில் சில நேரங்கள் கவலைப்படுவேன், இப்படி ஒரு ஹஜ்ஜை அல்லாஹ் சென்ற வருஷத்தில் மக்களுக்கு ஆக்கிட்டாயே என்று. எனவே தான் கண்ணியமான சகோதரிகளே, ஹஜ்ஜி என்பது என்ன நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த இடத்துல என்ன சிக்கல்கள் என்ன பிரச்சனைகள் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே உறுதி பூணுவோம் இன்ஷா அல்லாஹ். நான் கொண்டு போகின்ற ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? சாமான் அல்ல. அந்த சாமானில் ஆகப்பெரிய சொத்து பொறுமையை நான் எடுத்துக்கொண்டு போக இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக முதலாவதாக ஹஜ்ஜுடைய சுன்னத்தான குளிப்பு. இஹ்ராம் உடுக்கிறதுக்கு முதல் இஹ்ராமுடைய சுன்னத்தான குளிப்பை குளிச்சுக்கணும். அப்படி குளிக்கிறது கஷ்டமாக இருந்தால் குளிப்பு கடமை அல்ல. யாரும் நினைக்க இஹ்ராத்துக்கு குளிக்கிறது ஃபரது இல்லை, சுன்னத்து.
உங்களுக்கு மேலே நோய் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், சளி இருக்கலாம். அப்படி என்ன கூட மேலே கழுகி கொள்ளலாம். துப்புரவாக இருக்க வேண்டும். இஹ்ராம் உடுக்குகின்ற நேரத்தில் குளிப்பது கடமை அல்ல, அது ஒரு சுன்னத்தான அமல். அப்படி குளிக்கிற நேரத்தில் இஹ்ராமுடைய சுன்னத்தான குளிக்கிறேன் என்ற நீயத்தோடு குளிச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களுக்கு காலையில் எங்களுக்கு 2ஆம் தேதி, அதாவது 10:30 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட் போனால் 6 மணிக்கு நாங்கள் விமான நிலையத்துக்கு போகணுமாக இருந்தால், எங்களை வீட்டிலிருந்து நாங்கள் 12-1 மணிக்கு வெளியாகுவதாக இருந்தால் நாங்கள் நேர காலத்தோடு குளிச்சு கொள்ளலாம். அன்று பகலே குளிச்சு கொள்ளலாம். பெண்களை பொறுத்தவரை அவங்க குளிச்சுட்டு உடனே இஹ்ராம் உடுத்தாங்கன்னா சில நேரங்கள் அவங்களுடைய முடி, அதாவது சில நேரங்கள் அது ஈரமாக இருந்து அதனால் நோய் ஏற்படுமாக இருக்கும் என்று பயம் இருக்குமாக இருந்தால் அவங்க நேர காலத்தோடைய சுன்னத்தான குளிப்பை குளிச்சு. அதுக்கு பிறகு பெண்களுக்கென்று இஹ்ராம் என்ற ஒன்று கிடையாது. முதலாவது அவங்களோட உடுக்குகிற உடுப்பு தான் அவங்களுடைய இஹ்ராம். பெண்களுக்கு அவங்க எந்த உடுப்பை உடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வெள்ளையோ கருப்போ சிவப்போ பிரச்சனை ஒன்று கிடையாது. அவங்க எந்த உடுப்பை உடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுடைய இஹ்ராம். அவங்களோட முகத்தையும் 2 மணிக்கட்டு கையையும் தவிர மற்ற எல்லாத்தையும் மூடிக்கணும். அப்படியான ஒரு உடுப்பு உடுத்தா அதான் அவங்களுடைய இஹ்ராம். ஆண்களுக்கு 2 வெள்ளை உடை, 2 டவல், உண்டை உடுத்து போடுறது, உண்டை போத்தி போடுறது, அது நினைக்கிறது போத்தி போடுறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குளிச்சுட்டு மனத்தை பூசி கொடுங்க. குளிச்சதுக்கு பிறகு மனம் பூசி கொடுங்க. ஏன்னா இஹ்ராம் உடுத்தத்துக்கு பிறகு மனம் பூச இயலாம். இஹ்ராம் உடுக்கிறதுக்கு முன்னதாக ஏதாவது அத்தர் மனம் பூசுவதாக இருந்தால் பூசி கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இஹ்ராம் உடுத்துக்கொள்ளுங்க. இஹ்ராம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி 2 துண்டு, இது சாதாரணமாக ஒரு வேஷ்டி எப்படி அணிகிறோமோ அதே போன்று சிலவங்களை உடம்பு பெருசாக இருக்கலாம், ஒரு அமைப்பில் இந்த இப்படியும் உடுக்கலாம். இப்படி உடுத்து நீங்கள் பெல்ட்டை போட்டுக்கொள்ளலாம். அல்லது இஹ்ராம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் சின்ன இஹ்ராம் உண்டு, இப்படி உடுத்து இதுக்கு மேலே பெல்ட்டை போட்டுக்கொள்ளலாம். ஏதோ அவனோட அஃபம் வெளிப்பகுதி அந்த மறைஞ்சிருக்கணும், கட்டாயம் வெளியாக கூடாது. 2வது துண்டை எடுத்து உடம்பை முழுமையாக இப்படி மூடிக்கொள்ளணும். சரியா? இஹ்ராம் உடுக்கிற நேரத்தில் உடம்பில் ஒரு பகுதியாவது வெளியில் தெரியக்கூடாது. சிலவங்க உடுப்பாங்க, பகுரெல்லாம் தெரியும். இஹ்ராம் என்கிற ஒரு கண்ணியமான உடுப்பு. இந்த இஹ்ராம் இருக்கிறது, இந்த இஹ்ராம் நமக்கு ஒரு போதிக்கின்ற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த இஹ்ராத்தை இப்போ நீ உடுக்கிற, நாளை நீ மௌத்தானா இதே போன்று 2 வெள்ளை உடைய உனக்கு கஃனாக அணிவிக்கப்படும் என்றதைத்தான் இந்த இஹ்ராம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்போ நீ இந்த 2 வெள்ளையை உயிரோடு இருக்கிறாய், நீ உடுக்கிறாய், நாளை ரூகு போனதுக்கு பிறகு இதே போன்ற 2 வெள்ளை உடைய உனக்கு உடுப்பாட்டுவார்கள் என்ற ஒரு தத்துவத்தை தான் இந்த இஹ்ராம் உடுப்பாட்டு நமக்கு விளக்கு. சரி, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு போனதுக்கு பிறகு தவாபு செய்கின்ற நேரத்தில் இந்த இஹ்ராத்தை இப்படி உடுத்துக்கொள்ளும். பார்த்துக்கொள்ளும். எங்களுடைய வலது கை அது வரைக்கும் காபா உள்ளுக்கு போகின்ற நேரம் வரைக்கும் நாங்கள் இஹ்ராத்தை இப்படி தான் உடுத்துக்கொள்ளும். இதுக்குள்ளே ஒரு பெல்ட்டை போட்டுக்கொள்ளலாம். சகோதரிகளே, இப்போ நாங்கள் இந்த இஹ்ராம் உடுத்ததுக்கு பிறகு பயணத்துக்குரிய 2 ரகாத் சுன்னத், பயணத்தை அல்லாஹ் லேசாக்கணும், இஹ்ராமுடைய சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம். பொதுவாக எல்லாரும் வீட்டிலிருந்து தான் இஹ்ராம் நாம் கட்டி போக வேண்டும். விமான நிலையத்தில் போய் இஹ்ராம் கட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கட்டார் ஏர்வேஸ் மூலமாக போகிற நேரத்தில் 1 ஹவர் 1.5 ஹவருக்குள்ளே வித்தியாசம் இருக்கிறது. அண்ட் அது ஒரு பக்கத்துக்கு அடுத்த பக்கம் போகக்கூடிய நேரம் போயிடும். எனவே மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து இந்த இஹ்ராமுடைய நாங்கள் அணிஞ்சு கொண்டு போகிற நேரத்தில் இஹ்ராம் கட்டினதும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். மிக முக்கியமாக நாங்கள் எது பாடமாக்கல்லாட்டியும் அதையாவது பாடமாக்கணும். லப்பைக் அல்லாஹ், இதுதான் அங்கு வார்த்தை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எனவே கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் வீட்டிலிருந்து வெளியாகிற நேரத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நியத்து வைக்கிறது. இப்போ நாங்கள் ஹஜ்ஜு 3 வகையான ஹஜ்ஜு இருக்குது. இப்போ இந்த வருஷம் 50 லட்சம் ஹாஜிமார்கள் வந்தாலும் 3 வகையில் ஹஜ்ஜு செய்வாங்க. முதலாவது இஃப்ராத் என்ற ஹஜ்ஜு. இதில் பெரும்பாலான அரப்ஸுகள் அந்த ஹஜ்ஜு தான் செய்வாங்க. அவங்க வருவாங்க, இப்போ 7, 6 வருவாங்க, ஹஜ்ஜை முடிப்பாங்க, இஹ்ராத்தோடு இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஹஜ்ஜை மட்டும். ரெண்டாவது கரான். கரான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ்ஜு கரான். இந்த கரான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதம் 24வது பிறையில் இஹ்ராம் கட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராத்தை அவுட்டது துல் ஹஜ் மாதம் 10. அப்போ எவ்வளோ காலம் இருந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 15 நாளுக்கு இஹ்ராத்தோடையே நபி இருந்தான். 15-16 நாள் நபி அவங்க துல்காதா 24 பிறையில் இஹ்ராம் கட்டினாங்க மதீனாவில் இருந்து. துல் ஹுலைஃபாவில் ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 10 கல்லடிச்சு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இஹ்ராத்தில் இருந்து நீங்கினாங்க. சுமார் 15 நாள் இஹ்ராத்தோடு இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தை சொன்னாங்க, இது இவ்வளவு சிரமமாக இருக்குமாக இருந்திருந்தா நான் தமத்துவான முறையில் இஹ்ராம் கட்டுவாரு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் இஹ்ராம் கட்டுறோம் தமத்து என்ற முறையில். நமது நாட்டிலிருந்து போகின்ற 99% ஹாஜிமார்கள் செய்கின்ற ஹஜ்ஜு தமத்து. நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ்ஜு இஃப்ராத், கரான், தமத்து. தமத்து என்ற என்ன தெரியுமா? முதலாவது ஊரில் இருந்து போகிற நேரத்தில் உம்ராவுக்கு நியத்து வச்சுட்டு போகிறேன். முதலாவது ஹஜ்ஜுக்கு நியத்து, உம்ரா நியத். நவைத்துல் உம்ரத அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் நான் உம்ராவை நியத்து வைக்கிறேன். இது தமிழில் சொல்கிறேன், அரபா தான் சொல்ல வேண்டும் என்பது கடமை அல்ல. நான் உம்ராவை நியத்து வைக்கிறேன். சரி, நாங்கள் நியத்து வச்சுட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வீட்டிலேருந்து நியத்து வச்சுட்டு போகலாம். ஆனாலும் நாங்கள் போகின்ற நேரத்தில் இடையில கட்டாளந்து போகிற நேரத்திலையும் நியத்து வச்சுக்கலாம். ஆனால் வீட்டிலேருந்து நியத்து வச்சுக்கொள்ளுங்க. நியத்து வச்சாலும் அது அமூலாகிறது அந்த எலம்லம் எல்லைக்கு போகிற பாஸாகக்குள்ளே தான் அமூலாகும். உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, இப்போ உதாரணமாக இன்றைக்கு சஹருடைய நேரம் 4:30 மணிக்கு சஹர் முடியுது. நீங்கள் 3 மணிக்கு நியத்து வச்சாலும் ஆனால் சஹருடைய 4:30 மணியில் இருந்து தான் உங்களுக்கு எல்லாம் தடை அமூலாகுது. இதே போல் ஊரில் இருந்து நீங்கள் நியத்து வச்சுட்டு போகலாம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல நியத்தை புதுப்பிச்சுக்கொள்ளலாம். இப்போ நியத்து வைக்கிற நீங்கள் என்ன தெரியுமா? உம்ராவுக்கு தான் முதலாவது நியத்து வைக்கிறேன். அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யாரெல்லாம் நான் உம்ராவுக்கு நியத்து வைக்கிறேன். முதலாவது நாங்கள் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ரூமுக்கு போனதுக்கு பிறகு மக்காவில் முதலாவது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு இஹ்ராத்தை அவுட்டுடணும். அதுக்கு பிறகு எங்களை சாதாரண உடை இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஹஜ்ஜுக்காக வேண்டி நாங்கள் பிறை 8 ஹஜ்ஜுடைய நாள் இருக்கிறது 5 நாள் தான் ஹஜ்ஜு செய்கிறது. இப்போ சில நேரம் நினைப்பீங்க, இந்த 21ஆம் தேதி ஃப்ளைட் ஒன்று போகுது, 22ஆம் தேதி போகுது, இன்றைக்கு போகுது, எல்லாம் போகிறாங்க. போனாலும் கூட எல்லாரும் செய்கின்ற ஹஜ் இருக்கிறது 5 நாள் தான் ஹஜ். நாங்கள் 1 மாத காலம் ஹஜ்ஜுடைய அமலுக்கு சென்றாலும் கூட ஹஜ்ஜு செய்கிறது 5 நாள் தான். ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 8, அந்த பிறை 8 நாங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம், அப்போ தான் இஹ்ராம் கட்டுறோம். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி மினாவுக்கு போவோம். மினாவிலேருந்து அன்றைய இரவு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் அரஃபாவுடைய தினம் அரஃபாவுக்கு போவோம். அரஃபாவில் இருந்து திரும்பி நாங்கள் அன்றைய இரவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். முஸ்தலிஃபாவில் அன்றைய ராவு தரிச்சிட்டு பெருநாள் அன்றைய இரவு அடுத்த காலையில் மினாவுக்கு வருவோம். மினாவுக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் முதலாவது மினாவிலேருந்து கல்லடிக்க போவோம். முஸ்தலிஃபா வந்து வருகின்ற நேரத்தை கல்லை புறக்கி கொண்டு வந்து
நாங்கள் மினாவுக்கு வந்ததுக்கு பிறகு பிறை 10 பெருநாள் அன்றுகிறோம். நீங்கள் யாரும் யோசிக்கக்கூடாது பெருநாளுக்காண்டுக்கு எல்லாரும் நினைக்கிறது பெருநாள் மக்கத்தில் ஜொலியாக நல்லா கொண்டாடுவாங்க. ஆனால் மிச்சம் பேருக்கு பெருநாள் என்னன்னு கூட தெரியாமல் இருக்கும். அன்று தான் ஹஜ். பெருநாள் அன்று குளிக்கக்கூட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? காலையில் வந்து அதுக்கப்புறம் கல்லடிக்க போவாங்க. கல்லடிச்சுட்டு போயிட்டு வந்து ஆண்கள் என்ன செய்வாங்க? தலையை மடித்து மொட்டை அடிப்பாங்க. இதெல்லாம் முடியக்குள்ள 12 அதாவது 4-5 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் கேட்பாங்க இன்றைக்கி பெருநாள் ஆண்டு கேட்பாங்க. பெருநாள் தொழுகை மேல் நான் ஒன்றுமே இல்லை. சரி, என்ன அன்றைக்கு தான் ஹஜ்ஜுடைய அமல். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எஹராத்தை பிறகு 8வது கட்டின எஹராத்தை கல்லடிச்சதுக்கு பிறகு தான் அவுப்போம். அப்போ நாங்கள் அன்றைக்கு எஹராத்தோடு இருக்கணும். பிறகு 8, 9, 10 இந்த 3 நாளும் எஹராத்தோடு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமான உங்களுக்கு பிறகு அந்த சரியான விளக்கங்கள் நாங்கள் என்ன ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கு நாங்கள் உம்ரா செஞ்சு ஹஜ்ஜு செய்வதற்கே ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது. அதுக்கிட நாங்கள் அதனை தெளிவுபடுத்திக்கொள்ளும். இப்போ நாங்கள் முதலாவது தமத்து ஆன முறையில் நாங்கள் எஹராம் அமைச்சு இந்த தமத்து ஆன முறையில் ஹஜ்ஜை செய்கிறதுக்காக வேண்டித்தான் ஒரு ஆட்டை நாங்கள் குர்பான் கொடுக்குறது. நாங்கள் ஏன் அந்த யார் நினைக்க கூடாது நாங்கள் உலுஹியா கொடுக்குறோம். இல்லை, உலுஹியா கொடுக்குறவங்க தான் இங்கே கொடுத்து கொடுங்க. நாங்கள் கொடுக்குற ஆடு இருக்கிறது அது உலுஹியா அல்ல. நாங்கள் செய்கின்ற ஹஜ்ஜுடைய அந்த முறையில் கொடுக்குகின்ற ஹதி. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அது சம்பந்தமாக ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற போகிற நேரத்தில் அதுக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இப்போ நாங்கள் தயாராகிறது உம்ராவுக்காக. சரி, நீங்கள் அதிகமான முறையில் கொண்டு போகின்ற சாமான்களை கூடுதலாக எடுத்துக்கொள்ளாது. பேக்கை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைச்சி கொடுங்க. ஒரு மாதம் பயணமேங்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு எத்தனை கிலோ கொண்டு போனோம்? 30 கிலோண்டா. இங்கேருந்து கொண்டு போகக்குள்ளே 15-20 கிலோ கொண்டு போனீங்கண்டா அங்கே ஒரு ஈத்தம்பழத்தை வாங்கணும், சாமானை ஏதாவது பிள்ளைகிட்ட விட்டு வாங்க கொடுங்க. இங்கே கடைசியில் அங்கே சிரமப்படுவீங்க. எந்த அளவுக்கு சாமானை குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைச்சி கொடுங்க. ஏன்னா அங்கே எல்லா வகையான சாமான்களும் இருக்குது. நாங்கள் அவசரம் தேவைன்னு சொன்ன ஒரு சாரமோ ஒரு இது ஒன்று வாங்கணுமென்னா அங்கே தாராளமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகின்ற சாமானுடைய அந்த இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைச்சி கொள்வதோடு யாராவது நோயாளிகளாக வளமையில் ஒரு டாக்டர் இடத்துல நீங்கள் வைத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பாவிக்கிற மருந்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏண்டா சில நேரங்கள் நாங்கள் திடீரென்று சுகம் இல்லாமல் வந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம், அந்த டாக்டருக்கு தடுமாற்றம் வரும், இதுவரைக்கும் என்ன நோயோன்னு தெரியாமல். அதனால் நாங்கள் ஏதாவது அப்படி இருக்குமாக இருந்தால் அது வரைக்கும் உங்களோட டாக்டர்ஸ் மற்ற அந்த ரிப்போர்ட்டுகளை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்க. விசேஷம் என்ன தெரியுமா? இந்த இன்னொரு பயணம் போகின்ற இந்த ஹாஜிமார்களோட சம்மாந்துறையில் எங்களோட டாக்டர் ஒருத்தரும் எங்களோட வந்து சேர போகிறாங்க. அதிலும் விசேஷம் என்ன தெரியுமா? இந்த முறை எங்களோட வருகின்றவர்களை பார்க்குகின்ற நேரத்தில் வாலிபர்கள் வர்றீங்க. ஒரு காலம் இருந்துச்சு 80 வயசு 90 வயசுக்கு பிறகு தான் ஹஜ்ஜுக்கு போவாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது உங்களோட முகத்தை பார்க்குற நேரத்தில். வாலிப வயசில் துடிப்புள்ள வயசில் இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அடைய போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இந்த பயணம் முழுவதும் என்னால் என்ற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நான் ஹிதுமத்து செய்யக்கூடிய முடியுமாக இருந்தால் நான் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்கிறத நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களால் எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ. வயசாளிகள் வருவாங்க, நோயாளிகள் வருவாங்க, பல தரப்பட்டவங்க வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேர்களுடையும் நாங்கள் ஒரே குடும்பத்தை போல இருந்து இந்த ஹஜ்ஜுடைய அமலை வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையோடு அதனை எதிர்கொண்டு இந்த அமலை நாங்கள் சரியான முறையை நிறைவேற்ற நாங்கள் முயற்சி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும் எங்களோட அல்சஃபா ட்ராவல்ஸ் சுமார் 25-30 வருட காலமாக இந்த ஹஜ்ஜை வழிநடத்தி வந்தவங்க எங்களோட ஃபாரூக் ஹாஜியார், அதே போல் அவங்களுடைய ஹிராயா டீச்சர். இப்போ ஹாஜியார் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே தான் ஏற்பட்ட ஒரு திடீர் சுகையினம் காரணமாக சில வருடங்களாக அவங்களால முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பணியை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக இந்த சமுதாயத்துக்கு தன்னால் இயன்ற ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமாக இருந்தால் தன்னால் இயன்றதனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய மகன் உமர் ஃபாரூக் அவங்க
இளம் வயசு, துடிப்புள்ள வயசு, இந்த அமலை சரியான முறையில் மக்களுக்கு செய்விக்க வேண்டும், இது அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நீயத்தோடு அவங்க இதுக்கு முன் வந்திருக்கிறாங்க சகோதரர்களே. அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் உதவியாக இருப்போம். இந்த ஹஜ்ஜுடைய அமலை இன்ஷா அல்லாஹ் எவ்விதமான பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹு தாலா இதில் சரியான முறையை நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க. இப்போது எங்களுடைய ட்ராவல்ஸின் தலைவர் எங்களுடைய உமர் ஃபாரூக் அவர்கள் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துவார்.